மக்களே, இன்னைக்கு டேயோட ஸ்பெஷல் மதர்ஸ் டே. நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். பட் எப்போலேருந்து மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம், எதனால பண்ணுறோம் அப்படின்றத ப்ரீஃபாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். 16th செஞ்சுரியில் கிரேக்க நாட்டில் தான் ஃபஸ்ட்டு மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த கிரேக்க நாட்டில் ரியா அப்படின்ற கடவுளை தாயாக நினச்சி வணங்குறாங்க. அதே மாதிரி ரோம் நாட்டிலையும் சிபல்லா அப்படின்ற கடவுளை தாயாக நினச்சி வணங்குறாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவை சேர்ந்த அண்ணா ஜார்விஸ் அப்படின்றவர் தான் உலகத்தில் எல்லாருமே மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. அது ஏன் அப்படின்னா 1908 தாயோட அர்ப்பணிப்புக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காரு. அதன் பேரில் 1914 அமெரிக்காவோட ஜனாதிபதி உட்ரோ வில்சன் மே 2nd சண்டேவை வந்துட்டு மதர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த உலகத்துல 84 ஜீவராசிகள் வாழுது அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொருத்தவங்க கூப்பிடும் போதும் நம்மளால போக முடியாது அப்படின்றதுக்காக இறைவனே வந்துட்டு தாய் அப்படின்ற உன்னதமான உறவை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நாள்ல வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சோ இல்லை கிஃப்ட் கார்டு கொடுத்தோ சும்மா விஷ் பண்ணியோ அந்த மாதிரி மட்டும் இல்லாம உணர்வு பூர்வமா அவங்களோட தியாகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நம்ம ஒரு நன்றி செலுத்துற விதமா இந்த நாளை கொண்டாடலாம். ஸோ இந்த உலகத்துல இருக்க அனைத்து தாய்மார்களுக்கும் என் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.